ஃபுல்ஃபில் பண்றதுக்கு டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி, போலீஸ், எஸ்ஐ, ரயில்வே, டெட் இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல 3000க்கு மேல கவர்மெண்ட் ஜாப்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க 17 இயர்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல டெய்லி கிளாஸஸும் இருக்கு, அப்புறம் சாட்டர்டே சண்டே கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. சோ गाइस, கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நினைச்சீங்கன்னா உடனே நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. சொல்றா. ஏ மச்சான், ஏடா பண்ற? நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கேன்டா. டேய், நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன்டா. என்ன வாழ அவன் கூட ஓடி போயிட்டாளா? ஏய், எப்படா கரெக்டா சொல்றா? நேரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும்டா, சும்மா தூங்க விட்றா. ஐயோ டேய், நீ போன வைடா. இல்ல இல்ல பரவாயில்ல, நீ பேசு. இந்த லவ்வே பேக்குடா. டேய் மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டா 2 லவ் ஃபீல் ஸ்டேட்டஸ் அனுப்புடா. இந்நேரத்துலயா? லவ் ஃபீல் ஸ்டேட்டஸ்க்கு நான் எங்கடா போறது? எங்கேயாவது போடா, என் மனசை தேத்துடா ப்ளீஸ்டா. லவ்டா பாய்டா. லவ் பண்றவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்துடவே கூடாதுடா. சே, அனுப்பிடுறா. அனுப்புவா. டேய், உன்கிட்ட லவ் ஃபீல் ஸ்டேட்டஸ் தானே கேட்டேன், இங்க எதுக்குடா கூட்டு வந்த? மச்சான், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சாப்பிட்டா சரியா போயிடுன்னு ஒரு மகானே சொல்லியிருக்காரா. எந்த மகான்? உனக்குலாம் காந்தி மகன் வருவாரு, நான் தான். இங்க என்னடா சாப்பிட போறோம்? டேய், கடையை பார்த்தா தெரில, அத்தோ. டேய், அத்தோவா? அது மைதா செய்வாங்கடா, உடம்பு கெடுதல். மச்சான், அங்கதான் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த கடையில் அத்தோ மைதால செய்ய மாட்டாங்க, கோதுமையில செய்வாங்க. அது மட்டும் இல்லை மச்சான், 7 வருஷமா இந்த கடையை சிறப்பாக ரன் பண்ணிட்டு வராங்க. நம்ம நண்பன் படத்தில் விஜய் சாப்பிடுவாரே, அத்தோ, பேஜோ, முழிங்கியா, கவுசே, இந்த மாதிரி பர்மா ஃபுட்ஸ்லாம் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக எப்போவுமே கிடைக்கும். ஏய் சூப்பர்ரா மச்சான். அப்போ நைட் மட்டும் தான் கிடைக்குமா? அப்படிலாம் இல்லைடா, நீ மதியம் வந்தால் கூட இந்த கடையில் அத்தோ கிடைக்கும். ஏன்னா மதுரையில் இந்த கடை அத்தோக்கு ரொம்ப ஃபேமஸ். டேய், செம்மையா இருக்குடா. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற உனக்கே எப்படி இருக்கு? அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நீங்களும் இந்த மாதிரி டேஸ்ட்டான பர்மா ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணுமா? தம்பி அத்தோ கடைக்கு மறக்காம வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீடைல்ஸ் வச்சிருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம தங்கநேர சேனல் நேம் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர 10% ஃப்ரீயாக ஃபுட் தராங்க, அடுத்து வர பர்சனுக்கு 10% ஆஃபர் தராங்க. விழாபுரத்து வரைக்கும் வர முடியாதவங்க வீட்டில் இருந்தே ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மச்சான், நம்மளாம் எங்க உட்காந்துருக்கோம்? வந்தனைக்கு அவன் பொண்ணு கூட போய் உட்காந்துட்டான். வாடா நம்மளும் போய் உட்காரோம். டேய், அதுவும் வால் பக்கத்தில் உட்காந்துட்டான் பாரு. நீ ரொம்ப பாவண்டா. என்னடா அசிங்கமா ஃபிஷ் ஜூஸ் குடிச்சலாம் போதை ஆகிட்டு இருக்க? பின்ன இந்த கர்மத்தில் எப்படி பார்த்துருக்கிறது? சை மச்சான், நீ எப்படி ஃபிஷ் ஜூஸ் குடிச்சு போதை ஆகிறன்றது உண்மையோ, அதே மாதிரி அவ உன்னை லவ் பண்ண மாட்டான்றதும் அவ்வளோ உண்மை. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். இல்லை மச்சான், இவ்வளோ சொந்தக்காரன் இருந்தா நம்ம கணிப்பு தப்பாயிரும்ல. டேய், என் பார்வை கணிப்பு எப்பவும் தப்பாதுடா. ஒரு சொந்தக்கார பையன் எப்படியா இருப்பேன்? டேய் டேய் டேய், என்னடா இப்படி குடிச்சிட்டு இருக்க? மனசே கேட்கலடா. கவலைப்படா மச்சான், நம்ம போனி இப்போ சாங் கேட்டு மனசை தேத்திப்போம். அடையிறது போட்டு தானே. என்னடா சொல்லும் போது எஞ்சி போறாங்க. வேலையா போச்சு. வா மச்சான், நம்மளுக்கு பின்னாடியே போவோம். பின்னாடியே தெரியும். லூசு மாதிரி எழுதிட்டு இருக்க மச்சான். ஒன்று சொல்லவா, நான்சிமா இருக்க பொண்ணுங்களா ஃபேன்சியாக இருக்க பசங்க தாண்டா செட் ஆகும். நமக்கெல்லாம் செட்டே ஆகாது. அவெல்லாம் வைரக்கல்.
நம்ம லோக்கல். விட்றா, இவெல்லாம் வேற பொண்ணே இல்லையா? நமக்குன்னு ஒருத்தன் அமையவாடா, அப்போ பார்த்துக்கலாம். நான்சியாவது மைரா. டேய் சாரிடா மச்சான், நீ அவன் என்ன லவ் பண்ணுறன்ட்டு போய் சொல்லிட்டல. தேங்க்ஸ்டா. லவ்வில் பெரிய வழி என்னன்னா, நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குங்கிறது தான். அதை தாண்டி பெரிய வழி என்னன்னா, நம்ம கூடயே சுற்றுற ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட போய் சொல்கிறது தான். டேய் சோடாபட்டி, இங்கே வாடா. இவன் இங்கே வந்தான். வாடா. டேய் நீ எங்கடா இங்கே? இங்கே தான். ஓ டா. ஏய் நான் குடிச்சிருக்கேன், இன்னும் வச்சா தப்பாயிரும். வேணாம். ஓ அப்படியா? அந்த வாயில வைக்க. செம டேஸ்டா. சரி, நீ எத்தனை ஆப்பிள் ஜூஸ் குடிச்ச? ஒரு பாட்டிலே முடிச்சுட்டேன். டேய் ஓ சைஸ்ல எவன்டா பீர் கொடுத்தவன்? 18 வயசு கீழே போனால் பாருக்குள்ளே விட மாட்டாங்களே. டேய் காசு இருந்தால் எவனாலாம் உள்ள விட்றாயடா. இல்லை முக்கியமாக ஸ்கூல் பசங்க தான்டா குடிக்கிறது. அது தெரியாமல் கருத்தூசி போடுறேன். அவன் கருத்தூசி முதல்ல என்ன கலாய்க்கல மட்டும் தெளிவாடுறா. தெளிவாக இருப்பேன்டா. சரி இப்போ நீ எது குடிச்ச? அதுக்கு ரீசன் சொல்கிறான். டேய் மச்சா, உனக்கு தெரியாதடா, எனக்கு லவ் ஃபெயிலியரா. லவ் ஃபெயிலியரா? ரைட்டா ரைட்டு. நான் உன்னை சாயங்காலம் அடிச்சேன்னு சொல்லிட்டு என்ன பழி வாங்குறியா? நான் சாயங்காலமே சாரி சொல்லலடா, நீ சாரி கேள்றா. அதெல்லாம் கேட்க முடியாதா? சாரி கேள்றா. சை சாரிடா. சரி லவ் ஃபெயிலியர் ஆனால் குடிக்கணும்னு எனக்கு வேண்டாம் சொல்லி கொடுத்தவன். யார் சொன்னா? படத்தில் தான் சொன்னா. ஐயா படத்தில் ஐஏஎஸ் ஆகுறாங்க, ஐபிஎஸ் ஆகுறாங்க, ஏன் கலெக்டர் ஆகுறானுங்க. அதை பார்த்து நீ பெரியலாம் வேண்டியதானே? அதை விட்டுட்டு குடிச்சிட்டு ரோட்டில் சுற்றுறதை எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. போட்டான்டா எப்பா 2வது கருத்தூசியா செம்மையா வலிக்கிறா. டேய் மச்சான், நான் சொல்றது நான் சொல்றதை மட்டும் கேளு. சொல்லு. அந்த வெள்ளை எனக்கு கலாச்சிட்டேன். அப்பா ஏன்டா செவ்வளோ எவ்வளோ பெருசாக கட்டி வைக்கிறீங்க? இதுதான் இந்த காது சொல்லலாம் என்ன தூங்க மாட்டாங்களே. ப்ரோ நீங்களா? உள்ள வாங்க. நீங்க வெளியே வாங்க ப்ரோ. குடிச்சிருக்கீங்களா? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி ஆப்பிள் ஜூஸ் கிடையாது, ஆஃப் பாட்டில் பியர். ஆஃப் பீருக்கே இவ்வளோ போதையா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம்ல அது ஒன்னால தான் குடிச்சேன். என்னலையா? பேசும்போது குறுக்க கேள்விலாம் கேட்காத, நான் மறந்துடுவேன் சொல்ல வரதே. நான் சொல்றதை மட்டும் கேளு. சரி சொல்லு. நான் கஷ்டப்பட்டு ஒரு புள்ளே பார்ப்போமா, எங்களுக்கெல்லாம் வரவே வராது, இங்கிலீஷில் பேசி ட்ரை பண்ணுவோமா. எங்கேயோ இருந்து வந்த நீ ஃபாரின் டிக்டர் மாதிரி வந்து அந்த புள்ளைய கடத்திட்டு போயிடுவா. அப்போ நாங்களாம் எப்படி ப்ரோ கமிட் ஆகிறது? நாங்களாம் பாவம் இல்லையா? சொல்லு ப்ரோ சொல்லு. ப்ரோ நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஏப்பா நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேப்பா, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி டு டிஸ்டர்ப் யூ. அடுத்து அவளுக்கு தான் குட் நைட், பார்த்து போய் தூங்கு. இல்லை ப்ரோ. வேணாம்டா 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 ப்ரோ ப்ரோ சொன்னா கேளுங்க. அடுத்து நான்சியை போய் தான் கலாய்க்கிறோம். எனக்கு கலாய்ச்சி 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 ரொம்ப போர் அடிக்குது. இப்போ நீ என்ன பண்ணுற? எனக்கு போல நீ தான் அவளை கலாய்க்கிற. மச்சான் அது தப்புடா. என்னதான் இருந்தாலும் உன் ஆளு. தப்பாடா? தப்பு தான்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தப்பு. இந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. எல்லாம் பேக், எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பேக் பேக். அழாதடா, வரேன் வா. வரேன் வா 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 வா.
இந்த வீடு தானடா ஆ ஆ. கூப்பிடுறா. ஏய் நான்சி வெளியே வாடி. ஏய் மரியாதை. ஓ ம் நான்சி அவர்களே வெளியே வாருங்கள். நன்று. என்னடா வரவே இல்லை? ஆ ஆ மச்சான் ஆ வெள்ளறா. எத்தனை ஆட்டு அடிக்கணும்? ஏ நீ ஆடுறா கண்டிப்பா வருவா ஆடுறா. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கம்மா, பேசிட்டு வந்துடுறேன். என்னடா இப்படியே வந்து அப்படியே போறான்? இப்படியே வந்து அப்படியே போறானா நம்ம பின்னாடியே போகணும்னு அர்த்தம். போறியா வண்டி எடு. ஓ சிக்னலா? ஆமா. எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்களா? அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுதா? என்ன பண்ணியிருக்கான்? ஒன்றும் தெரியலையே. ஆ குடிச்சிருக்கான் நான்சி, குடிச்சிருக்கான். அதுவும் ஒன்னால குடிச்சிருக்கான். கரெக்டு கரெக்டு மச்சி. இல்லை, எனக்கு புரியல. புரியலையா? நீ ஒரு பையனோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிய டியூஷன்ல, அதை பார்த்துட்டு மனசு கேட்க முடியாம ஃபுல்லா குடிச்சிருக்கான். என்ன உளறிட்டு இருக்க? உளர்றானா? நல்லா தெளிவா இருக்கீங்களே. உங்களுக்கு யாருமே இல்லைன்றப்ப எங்க கம்பெனி வேணும், உங்களுக்கு புதுசா ஒரு கம்பெனி வந்துட்டா எங்க கம்பெனி இழுத்து மூடுவீங்களா? ஆ இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணாத. இதோட கொடுமையான விஷயம் ஒன்று இருக்கு. நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் தான் அனுப்புன்றான். லவ் இல்லாமல் ஃபெயிலியர் இல்லாமல் நான் எதை அனுப்புறது? நீயாவது என் நிலைமைய இல்லை அவன் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க நான்சி. அவனை வர சொல்லு. இதா கூச்சான். ஆனால் கடைசியாக ஒன்றே சொல்லிக்கிறேன் நான்சி, பசங்களோட லைஃப்பில் மட்டும் விளையாடாதீங்க. மாப்பிள்ள மச்சி போடா. கூப்பிட மாட்டாளே அவ. விட்டாடா. அதான் போறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ மச்சி. ஆண்டி பூபதி எல்லாத்தையும் விலகிட்டான அவங்கிட்ட. உண்மையாக லவ் பண்ணுற பசங்கள்லாம் இப்படி தான் உருப்படாமல் போயிடுவோம் போல். அண்ணே அந்த சோகா பாட்டை போட்டு விடுங்கண்ணே.